நண்பர்களே, லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரப்போற அந்த நண்பர்கள் யாருன்னு பார்க்கலாமா? மகிஷாலினி மதுரை, ரித்திக் மகிழினி ஃப்ரம் தேனி, மணி மகேஷ், செல்வமலர் ஃப்ரம் தேனி, வெண்ணிலா ஃப்ரம் கள்ளக்குறிச்சி, சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா, மணி எஸ்தர், சாந்தி ஃப்ரம் பெங்களூர், மேரி ஃப்ரம் ரிஷிவண்டியம், ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா, கோகிலா ரெங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா, குமரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் சோபனா ஃப்ரம் ஆம்பூர். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேர் நம்ம எபிசோட்ல வரணும் ஆசைப்பட்டா நீங்க பண்ணிட்டு இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசியா கேட்க போற கேள்விக்கு சரியா பதில் அனுப்பி முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். அதோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கு நான் எபிசோட்க்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போலாம். ஜோதி தமிழை பார்க்க போறேன்னு சொன்னா என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தமிழை பார்த்துருப்பாளா? என்ன இருக்குன்னு தெரியலையே. இன்னும் ஆளை காணுமே. பேசாம நம்ம போய் அத்தையை பார்த்துட்டு வந்துருவோம். வேற வழியே கிடையாது. தமிழ் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம போய் அத்தையை கேட்டுட்டு வந்துருவோம். அம்மா அம்மா. சொல்லு பாண்டி. மதனி வீட்ல இல்ல, என்னப்பா? சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அம்மா வந்தா சொல்லிருங்க. சரி பாண்டி, சாப்பிட்டு போயா? இல்ல வேணாம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். நான் போயிட்டு வரேன். சரி. எங்க இந்த ஜோதியை காணோம்? தமிழை பார்க்க போறேன்னு சொன்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. அம்மா நீ மட்டும் தான் இருக்கியா வீட்ல? வாடி ஜோதி, இம்புட்டு நேரம் எங்கடி போன? தமிழை பார்க்க போறேன்னு சொன்ன, என்ன ஆச்சு? தமிழ் செல்வியை பாத்தியா? பார்த்தேன் பார்த்துட்டு கொடுத்ததையும் கொடுத்துட்டியா? என்னடி ஆச்சு? ஏதா தெளிவா சொல்லுடி. அவ என்ன பாண்டியை நினைச்சு கவலைப்படுறாளா என்ன? ஆமா அம்மா மாமா அத்தெல்லாம் எங்க? பாண்டியா அவன் இப்பதான் வெளியே போனா. மதனியும் வெளியே போயிருக்கு. ஏன்டி? சரி ரூம்ல என்னோட லிப்ஸ்டிக் இருக்கும், அத போய் எடுத்துட்டு வாயேன். லிப்ஸ்டிக்கா? அது எதுக்கு? எம்மோ சொன்னா கேளு, எடுத்துட்டு வா. என்ன இவ லிப்ஸ்டிக் கேக்குறா லூசு மாதிரி? ஒருவேளை பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சோ? எம்மோ சொல்றேன்ல, சீக்கிரம் யாராவது வரத்துக்குள்ள எடுத்துட்டு வா. சரி இரு, எடுத்துட்டு வரேன். தமிழே இருக்கு, உனக்கு ஆப்பு வைக்கிறேன். இரு இந்தாடி நீ கேட்ட லிப்ஸ்டிக். கொண்டா. இத வச்சு என்னடி பண்ண போற? இரு, பார்க்க தானே போற. ஐயோ, என்னடி ஜோதி முகத்துல ஏதோ காயப்பட்ட மாதிரி பூசி வச்சிருக்க? ஏம்மா இத பார்த்தா காயப்பட்ட மாதிரி இருக்குதானே? ஆமாண்டி, நல்லா யாரோ கும்முன மாதிரி தான் இருக்கு. அதுதான் வேணும் எனக்கு. ஏய், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சாடி? ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? யாரு உன்னை அடிச்ச மாதிரி காட்ட போற? அதெல்லாம் பாண்டி மாமா வரப்ப உனக்கே புரியும் பாரு. என்னடி சொல்ற? பாண்டியா? என்ன சொல்றா இவ? ஓ, புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிச்சு சொல்லு பாப்போம். தமிழ் செல்வி உன்னை அடிச்ச மாதிரி காட்டத்தானே போற? பரவாயில்லம்மா, உனக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்கு. இன்னைக்கு இந்த டிராமாவை தான் போட போறேன். சூப்பர் ஐடியாடி. இதனால அவனுக்கு தமிழ் செல்வி மேல கோவம் வருமா என்ன? அவன் மேல கோவம் வருதோ இல்லையோ, அட்லீஸ்ட் என் மேல இறக்கனாவது படுவார்ல மாமா. அதுக்குதான் சரி இந்த லிப்ஸ்டிக்க புடி. பரவாயில்லடி, உனக்கு கூட மூளைதான். அது சரி, அந்த சங்கிலி எங்கடி? அதான் அவள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. அடியே, அது 2 பவுனுடி. அதை ஏன்டி போய் கொடுத்த? அம்மா அத புடுங்கிட்டு போகதான் என்ன அடிச்சான்னு நானே ஆக்ஷனோட போறேன். நீ தானே நகைன்னு அலையிற. ஓஹோ, அந்த நகையை வச்சுதான் இங்க ட்விஸ்டேவா? அட ஆமாமா, அதை வச்சுதான் இங்க எல்லாம் நடக்க போகுது. சரி தான் பாண்டி மாமா வரும்போது நல்லா அழுகிற மாதிரி ஆக்ஷன் விடணும். சரியா? சொதப்பி வச்சிடாத. அதெல்லாம் நல்லா பண்ணுவேன் அம்மா, நீ கவலைப்படாத. இன்னைக்கு தமிழ் செல்விய பாண்டி மனசுல இருந்து தூக்கி போட வைக்கிறனா இல்லையான்னு பாரு. சரி ஓவர் பில்டப் போட்டு மாட்டிக்காத. அதெல்லாம் மாட்ட மாட்டேன். ஆமா, இதை அழிச்சா அழிஞ்சிருமே லிப்ஸ்டிக், என்னடி பண்ணுவ? அப்பப்ப டச் அப் பண்ணிக்குவேன். ஏ சாந்தி, ஏண்டி அந்த லோன் கொடுக்குறாங்களே அது என்னடி ஆச்சு? அதுவாக்கா, ஏதோ இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. தருவாங்களா தரமாட்டாங்களான்னு தெரியல. ஏண்டி நம்ம குழுதான் முடிஞ்சு 80 நாள் ஆகுது, இன்னும் தரமாட்டாங்களடி. அதான் பாருங்கக்கா, நல்லா ஏமாத்திட்டு பாதியிலே ஓடுவாளுங்க. அவளுங்களெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. நம்ம ஒழுங்கா கட்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கு தரமாட்டாளுங்க. பணம் வேற தேவைப்படுறது. இசை பிள்ளைக்கு வேற பள்ளிக்கூடத்துலேருந்து பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. இந்த குழு லோனை நம்பி தான் கட்டலான்னு இருந்தேன். என்ன ஆச்சோப்போ. ஏன்க்கா அண்ணன் எதுவும் காசு தரதில்லையா என்ன? அவர் எங்க இந்த பத்திரத்தை அடவு வச்சோலாம் அதை மீட்டுறதுக்கே போராடிட்டு இருக்காரு. எங்கத்த வீட்டு செலவு பார்க்கறது. சரி இன்னொரு தடவை கேட்டு பார்ப்போம். அதான் நம்ம ஊரில் எல்லாருமே நல்லபடியாக தான் கட்டி முடிச்சிட்டோம்ல, அப்புறமே கேட்போம். அக்கா, அதை பட்ட பாண்டி தம்பி மாதிரி இருக்கே, உன் மாப்பிள்ளை மாதிரி. எங்கடி? அட ஆமா, மாப்பிள்ளை தம்பி தான்.
உன்கிட்ட தான் ஏதோ பேசணும் வந்திருக்காரு போல. வாக்கா. அத்தை, தம்பி, என்ன இங்க நிக்கிறீங்க? என்ன விஷயம்ப்பா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தேன். ஏன்பா, அதுக்கு வீட்டுக்கு வர வேண்டியதானே? எதுக்கு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க? என்னத்த, இப்ப இருக்க சூழ்நிலை தெரியாதா? எப்படி வீட்டுக்கு வர்றது சொல்லுங்க. தம்பி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தம்பி. நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான், சரியா? அதில் நாங்கள் எந்த குறையும் வைக்க மாட்டோம். பரவாயில்லத்த, பிரச்சனை எல்லாம் முடியட்டும். நான் எல்லாருக்கும் பிடிச்ச மாப்பிள்ளையாவே வீட்டுக்கு வரேன். அது சரிதான் தம்பி. என்ன விஷயப்பா, சொல்லுப்பா. அத்தை, எங்க மேல உங்களுக்கு கோவமா ஏதாவது? கோவப்படுற அளவுக்கு நம்ம ஒன்றும் இல்லைப்பா. யார் மேலேயும் கோவம் கிடையாது, வருத்தமும் கிடையாது. எல்லாம் நம்ம தலையெழுத்து. இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு. அத்தை, அந்த நகை எப்படி உங்க பையில வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம தான் நான் அந்த இடத்துல முடிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாரு பாண்டி தம்பி, நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்படுறோம். ஆனால் நாங்கள் திருடுறதுக்கோ கொள்ளையடிக்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ என்னைக்கு நினச்சது கூட கிடையாது. அதுவும் அது அம்மனோட நகை, அதை போய் நாங்கள் எடுப்போமா? அப்படி இல்லத்த, அது நகை நீங்க எடுக்கல தான். ஆனா எதையா இருந்தாலும் நமக்கு தெரியணும்ல, யார் எடுத்தா யார் இது பண்ணான்னு. அது தெரியாம நம்ம யார் சைடும் பேச முடியாதுல்ல. அது என்னமோ உண்மைதான். தப்பு செஞ்சவன் கோர்ட்டுக்கே போனாலும் சாட்சி இருந்தால் தானே செல்லும். அது மாதிரி தான். புரியுதுத்த, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு என்னதுல இருந்து நான் எதுவும் பண்ணலேன்னு நினைச்சு கோச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. பரவாயில்லப்பா, என்னைக்கா இருந்தாலும் தப்பு ஒரு நாளைக்கு வெளியே வரதானே செய்யும். அப்படியே வரலனாலும் பரவாயில்ல, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அத்தை, தமிழ் செல்வி இருக்காப்பா, வீட்டில் தான் இருக்கா. தமிழ் செல்வி மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. அவன் மேல வருத்தம் தான். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம போயிட்டா பாத்தீங்களா? பாண்டி தம்பி, உங்களுக்கே தெரியும் தமிழ் செல்விக்கு அவங்க அப்பானா உசுருன்னு. அவங்க அப்பாவுக்கு தன்மானத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவளால தாங்க முடியாது. அதான் அப்படி பண்ணியிருப்பா. புரியுதுத்த, போய் இத்தனை நாள் ஆச்சுல. ஒரு தடவை கூட நான் எப்படி இருக்கேன், ஏது இருக்கேன், அவளை விட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன், அது எதுவுமே அவளுக்கு புரிய மாட்டதுல. புரியாமலாம் ஒன்றும் இல்லைப்பா. நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. நிஜமாவே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? யாராவது அந்த நகையை எடுத்துட்டு வந்து உங்க பையில வச்சிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறீங்களா? இல்லப்பா, அது கல்யாண வீடு, 1000 பேர் வந்துட்டு போவாங்க. நாங்க எதுவுமே கவனிக்கலப்பா. அந்த பைய கொண்டு ரூம்ல வச்சோம், அப்படிதான் தெரியும். யாரு மேலேயும் பழி போட முடியாதுல்ல. சரித்த, நான் நகையை பத்தி விசாரிக்க தான் வந்தேன். எனக்கு தெரிஞ்சாகணும் அது எப்படி உங்க பையனுக்கு வந்துச்சுன்னு. அதே மாதிரி உங்க குடும்பத்து மேல எந்த கலக்கமும் இல்லாம இருந்தாதான் நான் தமிழ் செல்வியில கூட்டிட்டு போறதுலேயே அர்த்தம் இருக்கும். அதனாலதான் அப்ப நான் புறப்படுறேன். சரி தம்பி, ஆனா 2 பேருமே ஒரு பிடிவாதத்துல இருக்கீங்க, அது மட்டும் புரியுது. ஏதோ இது கெட்ட காலம், போராத காலம், உங்க 2 பத்தி பிரிச்சு இருக்கணும்னு நினைக்கிது. பரவாயில்ல, நீங்க பாத்துக்கோங்க உடம்ப. சரித்த, தமிழ் செல்வியை பாத்துக்கோங்க. ஏன்க்கா, இவருக்கும் தமிழ் செல்வி மேல அன்பு இருக்கு, தமிழுக்கும் இவர் மேல அன்பு இருக்கு, அப்புறம் என்னக்கா? வேற என்ன, தாலி கட்டியாச்சுல, அதான் எல்லாத்துக்கும் ஒரு பிடிவாதம். அவர் சொல்லட்டும் அவங்க சொல்லட்டும்னு 2 பேருக்கும் தன்மானத்தை விட்டு வெளியே வர முடியல. என்னக்கா இப்படி சொல்ற? அப்ப இதுக்கெல்லாம் என்ன முடிவு? எனக்காம இதெல்லாம் உடையாமையா போக போகுது சாந்தி. எனக்காவது ஒரு நாள் எல்லாம் தெரிய வரும், அப்ப இருக்கு. சரி வா போலாம். என்னமோக்கா, நல்ல காலம் பிறக்குன்னு கால் எடுத்து வச்சா அடுத்ததே கெட்ட காலம் ரெடியா இருக்கும் போல. என்ன வாழ்க்கையோ போ. அம்மா, அம்மா. பாண்டி வந்துட்டானே. வா பாண்டி. அம்மா எங்கத்த? அம்மா அதனி எங்கேயோ வெளியே போயிருக்காங்கடா, இன்னும் வரல. சரி சரித்த, சாப்பிட்டீங்களா? ஆமா, ஜோதி எங்க? எங்க சாப்பிடுறது? ஜோதியா? அவ நிலைமைய ஏன் கேக்குற? என்னாச்சுத்த, ஜோதி எங்க? ஒன்னும் இல்லப்பா, அவளுக்கு என்ன ரூம்ல தான் இருக்கா. ரூம்ல தான் இருக்காளா? வர சொல்லுங்க. வர நிலைமையிலயா இருக்கா? என்ன சொல்றீங்க? என்னாச்சு? உடம்பு குழம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. அத்தை, நான் போய் ஜோதியை பாத்துட்டு வரேன். வேணாம் பாண்டி, சொன்னா கேளு, அதெல்லாம் வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம், விடு. இல்ல நான் போய் ஜோதியை பாத்துட்டு வரேன். போ போ, அதுதானே எங்க பிளானே, போய் பாரு. ஜோதி, ஜோதி. நினைச்ச மாதிரி மாமா வராரு வராரு. வாங்க மாமா. என்னாச்சு ஜோதி? ஏன் அப்படி திரும்பி இருக்க? இங்கிட்டு திரும்பு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்க போய் சாப்பிடுங்க, போய் சாப்பிடுங்க. ஜோதி, நீ தமிழ் செல்வி பார்க்க போனியே, என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாமா, நான் தமிழை பார்க்கவே இல்ல, நான் வந்துட்டேன். ஒரே வெயிலா இருந்துச்சு. அம்மா, மாமா கூட்டிட்டு வெளியே போமா, போய் சாப்பாடு போடுமா. வா பாண்டி, நம்ம போய் சாப்பிடலாம், வா. இல்ல, ஏதோ சரியில்லை. ஜோதி, திரும்ப ஜோதி. ஐயோ, என்ன முகத்துல எல்லாம் அடிபட்டு இருக்கு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாமா. ஏதோ கையில அரைஞ்ச மாதிரி இருக்கு. யார் அடிச்சா? அத்தை, நீங்க தான் ஜோதி அடிச்சீங்களா? நான் ஏன்டா பாண்டி அடிக்க போறேன்? அவள தவம் இருந்து தவமா பெத்த என் சுண்டு வரல் கூட அவன் மேல பட்டது இல்லடா. ஆனா ஐயோ, எப்படி என் வாயால சொல்லுவேன்? என்னாச்சு? யார் என்ன பண்ண சொல்லுங்க நீங்களாவது. அதுதான் அம்மா, செத்து சும்மா இருக்கியா? ஜோதி, நீயே சொல்ல வேணாம். ஒண்ணு இல்ல மாமா, ஒண்ணு இல்ல, அத விடுங்க.
ஜோதி இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யார் உன்னை என்ன பண்ணா? யாரும் அடிச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன்டி. வேற யாரு? உன் பொண்டாட்டி தமிழ் தான். என்னத்த சொல்றீங்க? தமிழ் செல்வி அடிச்சிட்டாளா? அம்மா சித்தனா சும்மா இருக்கியா? எதுக்கு வார்த்தை விடுற நீ? நீ சும்மா இருடி. பாண்டிக்கு தெரிஞ்சா தெரியட்டும். பாருடா தமிழ் செல்வி என் மாவனை அடிச்சிட்டா. இத்தனைக்கு என் மாவன் ஒன்னையும் தமிழ் சேர்த்து வைக்கலாம் தான் நினைச்சா. இப்போ நாங்க 2 பேரும் எம்பிட்டு மாறிட்டோம். அதை புரிஞ்சுக்காம அடிச்சிட்டா. ஜோதி உண்மை சொல்லு, என்னாச்சு? அதுவா மாமா, நான் தமிழ் செல்வி கிட்ட உங்களை பத்தி எடுத்து சொல்லலாம் தான் போனேன். ஆனா தமிழ் செல்வி நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்கல. என் மேல இருக்க கோவதா பட்டா. நான் பழைய ஜோதின்னு நினைச்சுக்கிட்டேன். அது இருக்கட்டும், உன் கண்ணத்துல அரை எப்படி விழுந்துச்சு? நான் உங்க செயினை கொண்டு போய் மாமா தான் என்ன அனுப்புனாருன்னு சொல்லலான்னு போனேனா, ஆனா அவ நீ செயினை திருடிட்டு வந்து தானே அவர்கிட்ட இருந்து எங்க செயினை திருடிட்டியான்னு சொல்லி கண்ணத்திலே அடிச்சிட்டா. பரவாயில்ல, நம்ம அவ நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்றா. கெட்டவங்களா இருக்கிறப்பலாம் அப்படி தாக்குனீங்க. இப்ப திருந்தி என் மவ ஒன்னையும் அவளையும் சேர்த்து வைக்கலாம் தான் நினைக்கிறா. அதுக்கு கிடைச்ச தண்டனையை பாத்தியா பாண்டி? ஜோதி நீ சொல்றதெல்லாம் நெசந்தானா? மாமா நீங்க ஒன்னது பெருசு படுத்தாதீங்க. ஏற்கனவே நாங்க நிறைய பண்ணிருக்கோம்ல, அந்த கோவத்துல ஏதோ பண்ணிட்டா. ஆனா தமிழ் செல்வி உங்களையும் நான் சேர்த்து வைக்காம விட மாட்டேன். தமிழ் செல்வி எதுக்கு அதுக்கு கை நீட்டணும் சொல்லு? நீ சேர்த்து வைக்க தானே வந்த, அதுக்கு எதுக்கு அவ கை நீட்டுறா? விடு பாண்டி, என்ன பண்றது? நாங்க அப்ப பண்ண தப்புக்கு இப்ப பிராயச்சித்தை தேடிக்கிறோம், விடு. ஆமா மாமா, நான் உங்ககிட்டே கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். இந்த அம்மா தான் லூஸ் மாதிரி உளறிடுச்சு. அன்னைக்கு என்ன மதிக்காம அவங்க அப்பாவோட போனா, இன்னைக்கு கை நீட்டி அடிச்சிருக்கா. தமிழ் செல்விக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. வர வர அவளோட போக்கே சரியில்லை. எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாமா இத பெருசுப்படுத்தாதீங்க மாமா, விடுங்க மாமா, தயவு செஞ்சு விட்டுருங்க. சரி ஜோதி, அந்த செயின் எங்க? அதுவா மாமா, ஒன்னு நீ திருடிட்டு வந்திருக்கணும். இல்லாட்டி அவருக்கு என் மேல விருப்பம் இல்லாம போயிருச்சு. அதனால தானே கழட்டி தூக்கி எறிஞ்சிருப்பாரு. நான் எங்க அம்மா கஷ்டப்பட்டு இந்த செயினை போட்டாங்க பாரு, எங்களை அடிக்கணும் செருப்பால. இனிமே இந்த செயின் அவர்கிட்ட இருக்கிறது இல்ல, எந்த பிரயோஜனமும் இல்ல. இது என்கிட்டே இருக்கட்டும், எங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துறேன்னு சொல்லிட்டா. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அவ என்னமோ பண்ணட்டும். இந்த அளவுக்கு பிடிவாத பிடிக்க ஆரம்பிச்சிட்டால, என்னமோ பண்ணட்டும். நான் போய் அவள்கிட்ட கேட்க. மாமா வேணாம் மாமா, கேட்காதீங்க மாமா. கேட்டா பெரிய பிரச்சனையா வரும். சொன்னா கேளுங்க, அவ சீக்கிரம் மாறிடுவா. என்னமோ பண்ணட்டும், நீ சொல்றதுக்காக தான் நான் கேட்காம இருக்கேன். சரி நீ மருந்து எது போடு, ஹாஸ்பிட்டல் எது போலாமா? அதெல்லாம் வேணாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். அத்தை ஜோதி கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, மருந்து எது வேணா போட்டுடுங்க. சரி பாண்டி, நான் பாத்துக்கிறேன், நீ போய் சாப்பிடு. எம்மோ எப்படி என்றாமா? எம்மோ இதுதான் ஆரம்பம், இனிமேதான் இருக்கு. தமிழ் செல்வி இப்படி பேசியிருக்காரா மாமா, இனிமே இப்படிதான் பேசுவாரு. அப்படி போட அருவால, இனிமே நம்ம காட்டுல மழை தாண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா? ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பாண்டிக்கு போட்ட செயின் மொத்தம் எத்தனை பவுன் என்று ஜோதியிடம் சொன்னார். மறுபடியும் சொல்றேன், பாண்டிக்கு போட்ட செயின் மொத்தம் எத்தனை பவுன் என்று சொன்னார். எபிசோட ஃபுல்லா பார்த்துட்டா இதுக்கான பதில் தெரியும். பதில உடனே அனுப்புங்க. பதிலோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை, லவ் யூ ஆல்.